Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. name Priyanka. இந்த வீடியோவில் ஒரு plain ப்ளவுஸில் ஒரு சிம்பிளான ஒரு ஒர்க்கு ஸ்லீவில் மட்டும் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சில்வர் கலர் ப்ளவுஸ். இது வந்து ஸ்லீவ் வந்து எடுத்திருக்கேன். கரெக்டாக ஒரு 1.5 இன்ச். இது வந்து எல்போ ஸ்லீவு. கரெக்டாக ஒரு 1.5 இன்ச் கேப் விட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து B600 இந்த கம் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து இப்போ நான் வந்து இந்த ஸ்டோன் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் ஃப்ளவர் மாதிரி நான் பண்ண போகிறேன். அதுக்காக அதுக்கு தேவையான அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு கம் போட்டு எடுத்துக்கிறேன். எடுத்தோடனே ஃபுல்லாக எல்லாத்துக்கும் போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது பண்ணிக்கலாம். டக்குன்னு அது சீக்கிரமாக காஞ்சிரும். அதனால் நான் இப்போ கம் போட்டுட்டேன். இப்போ வந்து ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சென்டரில் ஒன்று வச்சு அதை சுற்றி ஒரு லேயர் அப்படியே நான் போட போகிறேன். ஸ்டோன் பார்த்திங்கன்னா ரவுண்டு ஸ்டோன், கிளிப் ஸ்டோன்னு சொல்லுவாங்க, குந்தன் ஸ்டோன் மாதிரி இருக்கும். அதுதான் நான் ஃபுல்லாக சுற்றி வச்சுக்கிறேன். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா சிம்பிளாகவும் இருக்கும், அதே மாதிரி நீட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு கரெக்டாக ஸ்லீவோட சென்டரில் மட்டும் வரதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வச்சுட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுறேன். நான் கரெக்டாக எங்கேயும் கேப் இல்லாமல் ஈவனாக பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த ஃபோல்டிங் இருக்கிறதுனால கரெக்டாக ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. இப்போ நான் வந்து சீம் ரிப்பர்லாம் லைட்டாக கம்மை தொட்டுட்டு அதை வச்சு ஒரு ஸ்டோனாக நான் இப்போ வைக்கிறேன். கரெக்டாக எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டிங்னால எதுவும் நிற்க மாட்டேங்குது, அதனால கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்ருக்கேன். அப்போ தான் இதே மாதிரி நம்ம எங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். நான் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு அதை காய வச்சுட்டு அடுத்து நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இங்கேயும் அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ இது நல்லா ஸ்டோன்ஸ்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து இந்த ஹேங்கிங்ஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் கலரில் இருக்குது, நமக்கு இதுக்கு நல்லா மேட்ச் ஆச்சு. இது எடுத்திருக்கேன். அப்புறம் நமக்கு ஸ்டோன்ஸ்லாம் நல்லா காஞ்சிருச்சு. ஒயிட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். நார்மல் சுவிங் நீடில் எடுத்திருக்கேன். கரெக்டாக அந்த ஃப்ளவருக்கு கீழே ஒரு 1/4 இன்ச் தள்ளி நான் ஊசி எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த பீட்ஸை வந்து 2 மட்டும் கோத்துக்கிறேன். 2 மட்டும் கோர்த்து ஒரு ஸ்டிச் பண்ண போகிறேன். நல்லா டைட்டாக 2-3 வாட்டி நல்லா ஸ்டிச் பண்ணி நாட் போட்டு எடுத்துருங்க. இதே ப்ராசஸ் தான் நம்ம ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் பிக் தான் அனுப்பிச்சிருந்தாங்க, அதை பேஸ் பண்ணி தான் நானும் இதை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளவர் கீழேயும் ஒரு 1/4 இன்ச் விட்டு இந்த மாதிரி 2 பீட்ஸை நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம அதை சிம்பிளாக பார்த்ததுக்கும் இப்போ இதை ஒரு சின்ன ஒர்க் பார்த்ததுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதே நீங்கள் பீட்ஸ் தான் கோக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ஏற்ற மாதிரி இதில் டியூப் பீட்ஸும் வச்சு ஒர்க் பண்ணலாம்.
இதுலேயே நிறைய டிசைன்ஸ் நீங்கள் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு saree ஒரு கலர், ப்ளவுஸ் ஒரு கலர்னால் நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக உள்ள பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இனிமேல் நல்லாயிருக்கும். கரெக்டாக அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டு எடுத்துக்கிறேன். இதே சேம் ப்ராசஸ் தான் நான் வந்து ஃபுல்லாகவே பண்ண போகிறேன். இதோடையே முடிச்சிட்டா நமக்கு நீட்டாக இருக்கும். ரொம்ப கொச்ச கொச்சான்னு போட்டால் அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது. அதனால் இதோடையே முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி சேம் ப்ராசஸ் ஃபுல்லாக பண்ணி எடுக்க போகிறேன். நாட் மட்டும் நீங்கள் நல்லா டைட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. த்ரெட் பார்த்திங்கன்னா நல்லா 4 ஸ்டாண்ட்ஸாக போட்டு எடுத்துக்கோங்க. நான் முடிச்சிட்டேன். முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் இப்படி தான் இருக்குது. இது பாருங்கள், உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக நீட்டாக இருக்குது. போட்டு எடுத்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.